வணக்கம். நான் கோவை அங்கனன் பிரியாணி ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் சந்தீப். இந்த துடிலூரில் இப்போ நாங்கள் 4th அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு 3 பிரான்ச் வந்து டவுனுக்குள்ளே இருக்குது. ப்ரோசோன் மால் கிட்ட, லூலு மால் கிட்ட, அப்புறம் ப்ளூஃபீல்ட்ஸ் மால் கிட்ட இருக்குது. இது எங்களோட 4வது அவுட்லெட். எங்கிட்ட பிரியாணி, மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், சைனீஸ் ஐட்டம், தந்தூர், பார்பி, பரோட்டா எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல அங்கனனில் வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும் வராங்க, வெஜ்ஜும் வராங்க, நான்வெஜ்ஜும் வராங்க. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி மெனு தான் இப்போ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளது பாரம்பரியமான சமையல் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுவாங்க. தேங்க்ஸ். ஒரு 99 இயர்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர் 100th இயர். ஒரு 4 தலைமுறையாக ரன் பண்ணிட்டு. ஸோ நம்ம பிரியாணி வந்து மசால் ஜாஸ்தி இருக்காது, இதில் காரமாக இருக்காது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும். மெயினாக இதில் அஜினோமோட்டோ இல்லை, பிரியாணி எசன்ஸ் இல்லை. இது எல்லாருக்குமே சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எல்லாம் சொல்லணும். கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பூண்டெல்லாம் இன்னைக்கு யாருமே முழுசாக போடுறது கிடையாது. நாங்கள் அந்த பிரியாணியில் என்ன போட்டிருக்கோங்கிறது தெரியணும் அவங்க. ஸோ அதனால தான் எல்லாமே லைவாக இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த பிரியாணிக்கு வந்து பூண்டெல்லாம் இடிச்சு தான். வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம பாரம்பரியத்தை மாற்ற முடியறதில்ல. அவங்கெல்லாம் வந்து இங்கே ஷூட்டிங்கெல்லாம் வருவாங்க. முதல்ல விஜயகுமார் சார், சத்யராஜ் சார், நாகார்ஜுனா சார், எல்லா ஆக்டர்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. ஷூட்டிங்கெல்லாம் வரும்போது அவங்க ஷூட்டிங்க்கு வந்து இங்கே இருந்தால் பிரியாணி போயிட்டு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 months பிஃபோர் கூட ஹைதராபாத்துக்கு இங்கேருந்து நாங்கள் நீங்கள் சொன்ன பேர் அவருக்கு பிரியாணி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க எல்லா டீமோட வந்து பிரியாணி குக் பண்ணி வாங்கிட்டு